ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செட்டிநாடு ஆன்டிக்ஸ்லேருந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் ஷோ பீஸும் நிறைய வந்திருக்கு. ஃப்ளவர் பாட், இந்த டைம் நிறைய மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அடுக்கு பாத்திரம் 2-3 செட் வந்திருக்கு. அப்புறம் பிக் சைஸில் வந்து அரிசி ட்ரம்மும் நிறைய வந்திருக்கு. லைஃப் ஒரே மாதிரியே போனால் ரொம்ப போர் அடிக்கும். அதனால தான் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணும், ஒவ்வொரு வீடியோலும் ஏதாவது ஒரு புதுசாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது என்னோடய இமேஜினேஷன். ஒரு வீட்டில் வந்து திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணி ஒவ்வொரு நாளும் திங்ஸை மாற்றி மாற்றி வைக்கணும் அப்படின்றத என்னோடய இமேஜினேஷனில் நான் இப்போ உங்களுக்கு விஷுவலாக நான் காட்டியிருக்கேன். இது சும்மா ஸ்டார்டிங் தான். இனிமே தான் நான் நிறைய அடுத்த வீடியோஸ்லாம் பாருங்கள். இதில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸும் கிடைக்கும். ப்ளஸ் ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ரைஸை தவிர, அதாவது ப்ரைஸை நான் வீடியோவில் சொல்கிறத தவிர வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ப்ரைஸை என்னால் ஏன் இங்கே சொல்ல முடியலன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ப்ரைஸ் வந்து ஹையாக தெரியலாம், ரீசனபிளாக தெரியலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஒப்பீனியன் மாறும். இது ஒரு காப்பர் பிரியாணி பாட் பாலிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கவங்களும் இல்லை ஃபங்க்ஷன் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து குக் பண்ணிக்கலாம். டின் கோட்டிங் கொடுத்துருக்கு, பாலிஷ் பண்ணியிருக்கோம், நல்ல கண்டிஷனாக இருக்குது. சாம்பார், குழம்பு, ரசம் எதுனாலும் அந்த இதில் வச்சுக்கலாம். இது வந்து வெள்ளை ஓட்டு உருளின்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ், இது வந்து உருளி. இதில் வந்து டின் கோட்டிங் கொடுக்கல, இது ஆல்ரெடி டின் கோட்டிங். இதிலெல்லாம் டின் கோட்டிங்கோடு வராது. இது பாலிஷ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி வெள்ளை ஓட்டு உருளி தான். இதுவும் வெள்ளோட்டு உருளி தான். இதோட கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. நீங்கள் குழம்பு எதுனாலும் வச்சுக்கலாம். புளி காய்ச்சாமல், புளி ஊற்றாமல் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாயசம் இந்த மாதிரி எதுனாலும் செஞ்சுக்கலாம். புளி, ரசம் இந்த மாதிரி எதுவும் இதில் பண்ண முடியாது. இதுவுமே வெள்ளோட்டு உருளி தான். மொத்தம் இந்த வாட்டி 3 வெள்ளோட்டு உருளி வந்திருக்கு. நல்ல ஹெவியாக 3மே பாலிஷ் பண்ணி நல்ல கண்டிஷனாகவே இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸில் எதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். இது வந்து ஒரு பொங்கப்பானை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சொம்பு மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. பட் ஆனால் இதில் பொங்க வச்சு கெப்பாசிட்டி வந்து 1.5 to 2 லிட்டர் கெப்பாசிட்டி. ஆப்பிள் தொக்கு வந்திருக்கு. இது வந்து பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குது, ஆனால் பாலிஷ் பண்ணல, வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். டின் கோட்டிங் நல்ல கண்டிஷனாக இருக்குது. அன்யூஸ்டு ப்ராடக்ட். கெப்பாசிட்டி வந்து ஒரு 2.5 to 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும் அரவுண்டு. இது ஒரு ட்ரம் ஷேப்பில் இருக்க ஒரு தூக்குவாளி. இது இந்த மாதிரி இப்போது வரதில்லை, ரொம்ப ரேர் தான். என்ன ஷேப்பே கொஞ்சம் ட்ரம் சைஸில் இருக்குது, ஷேப்பில் இருக்குது. டின் கோட்டிங் நல்ல கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. அன்யூஸ்டு ப்ராடக்ட். அப்புறம் இது ரொம்ப ஸ்மால் சைஸ் ஒரு பானை. எல்லாமே பிரான்ஸ் தான். இதில் நீங்கள் பால் கூட காய்ச்சிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி ஹோல்ட் பண்ணும். நீங்கள் பால் காய்ச்சிக்கலாம். எல்லாமே 1/2 லிட்டர் to 1 லிட்டர், 1 லிட்டர் கூட இல்லை, ஒரு 700-800 லிட்டர் தான் பிடிக்கும். 1 லிட்டர் கம்மி தான். சிட்டி லைஃப்லேருந்தே ரொம்ப போர் அடிக்குதா, அதனால ஒரு சேஞ்சுக்கு வில்லேஜ் ஸ்டைலில் சிம்பிள் லைஃப் ஸ்டைலாக மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு இதெல்லாம் நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கோம். சம்டைம்ஸ் இங்கே தான் நாங்கள் குக் பண்ணுவோம். அடுப்பு இருக்குது.
இதுதான் எங்களோட சிட் அவுட். லைஃப் ஸ்டைலை ரொம்ப சிம்பிளாக மாற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு இமேஜினேஷன் பண்ணி நாங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இது. அப்புறம் இது ஒரு கும்பா. இந்த கும்பாவில் என்ன டிஃப்ரெண்ட்னா, அதோட பாதம் வந்து உயரமாக இருக்குது. மற்ற கும்பாவை விட இது ரொம்ப உயரமாக, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான கும்பா. இந்த மாதிரி திருப்பி வருமானு தெரில. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பாலிஷ் பண்ணியிருக்கோம். நல்லா அகலமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரேர். இந்த மாதிரி லிட்டு போட்டு வர தூக்குவாளிலாம் கோவிலெல்லாம் பிரசாதம் எடுத்துகிட்டு போக யூஸ் பண்ணிப்பாங்க. நம்மளுமே கோயிலுக்கு போகிறப்ப நெய்வேத்தியமோ இல்லை பிரசாதமோ விநியோகம் பண்ணுறதுக்கு இதை நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி இதில் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். இது வந்து வெளியே தான் கொஞ்சம் இப்படி இருக்குது, உள்ளே நல்லா டின் கோட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. வாஷ் பண்ண ஒரிஜினல் கலர் வந்துடும். ஏன்னா நாங்கள் 1 டைம் வாஷ் பண்ணியிருக்கோம். பாலிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீட்டாக நல்லாவே இருக்குது. இதில் நம்ம வந்து வெண்பொங்கலோ சுண்டல் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகலாம் கோயிலுக்கு. இது ஒரு கூஜா. ஷேப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் ஏதோ ஃப்ரூட் ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி ஷேப்லாம் ரொம்ப ரேர். இதெல்லாம் திருப்பி வருமா அப்படி தெரியல. அந்த மாதிரி ஒரு ரேரான கூஜா. நல்ல கண்டிஷனாக இருக்குது. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி லீக்கேஜ்லாம் இருக்கா அப்படின்னு நாங்கள் வாட்டர் ஊற்றி செக் பண்ணி தான் நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணுவோம். அதனால் கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது. இதுவும் ஒரு கூஜா. இது யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆன்டிக்னாலே ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது கூஜா தான். இது வந்து ரயில் கூஜான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கூஜா தான். இது மாதிரி பார்த்துருப்பீங்க. கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கு. யாரும் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணல, இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் ஆன்டிக்கை பார்த்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரி கூஜா ட்ரை பண்ணலாம். ஏன்னா கூஜா வந்து கூஜா தான் ஸ்டார்டிங் எல்லாத்துக்கும் கலெக்ஷனில். ஃபஸ்ட்டு கூஜா தான் இருக்கும். இது வந்து ரொம்ப சின்ன சைஸ். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதில் வந்து டம்ளரோடு வருது, அதுதான் மற்றதுலலாம் டம்ளர் வரல. இது வந்து டம்ளருமே அழகாக சின்னதாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷு அன்யூஸ்டு. முன்னாடிலாம் இதில் டீ காஃபி வாட்டர் இதில் தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போது நம்ம வந்து மாடர்ன் ஆனதுனால இது யூஸ் பண்ணல. பட் வாட்டர் எடுத்துகிட்டு போகலாம், பிக்னிக் போகிற மாதிரி இருந்தால், டூர் போகிற மாதிரி இருந்தால், இல்லை டெக்கரேஷனுக்காகவும் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் வித் மெஷர்மெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபுல்லாக நேச்சுரல் லைட்டு தான். அதனால் எந்தளவுக்கு உங்களுக்கு விஷுவலாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் நிறையா சைட்லேருந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஃபுல்லாக நேச்சுரல் லைட்டு தான். ஸோ அங்கங்கே டார்க்காக இருக்குது. பட் ப்ராடக்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்குது. டைம் ரொம்ப ஆகிறதுனால இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.